இந்த ராகு பகவான் என்ன பண்ண போறார், கேத்து பகவான் என்ன பண்ண போறார் மேஷ ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராகு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் போகிறதுனால இவங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். திடீர்னு அவங்களே எதிர்பார்க்காத ப்ரொமோஷன் கிடைக்கும். ரிஷபராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேத்து ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல போக போறாரு. அதே ராகு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல போக போறாரு. இப்போ 10ஆம் இடத்துல போகக்கூடிய ராகு பகவான் என்ன பண்ணுவார் ரிஷபராசிக்கு அப்படின்னா, அவங்களுக்கு தொழிலில் நிறைய ஒரு பெரிய growth கொடுப்பார். பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கும் அவங்களுக்கு தொழிலில். 10ஆம் இடத்துல போகிற ராகு பகவான் ரிஷபராசிக்கு பெரிய நன்மையை செய்வார். கரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய நன்மைகளை கொடுப்பாரு. ரியல்வன் ஆன்மீக நேயர்களுக்கு உஷா கணேஷன் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 2025ஆம் ஆண்டு நடக்க இருக்கிற ராகு கேத்து பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மே மாதம் 18ஆம் தேதி இந்த ராகு கேத்து பயிற்சி 4:30 மணிக்கு ஈவினிங் 4:30 மணிக்கு நடக்க இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேத்து பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இது பொதுவான பலன்கள் தான், பொதுப்படையான பலன்கள். இது அவங்கவுங்களோட ஜனன ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தசாபுக்திக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் நடக்கும். இது பொதுவான ராசியை வைத்து நிகழக்கூடிய பலன்களை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ முதல்ல நம்ம மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ மேஷ ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் அவரோட ராசியிலிருந்து மேஷ ராசியிலிருந்து 11ஆம் இடத்துலையும் கேத்து பகவான் 5ஆம் இடத்துலையும் போக இருக்கிறாரு. அப்போ அந்த ராகு பகவான் என்ன பண்ண போகிறார், கேத்து பகவான் என்ன பண்ண போகிறார் மேஷ ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராகு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் போகிறதுனால இவங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். திடீர்னு அவங்களே எதிர்பார்க்காத ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க எக்கானமி, அதாவது ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதனா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதில் திடீர் லாபங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிலேருந்து அவங்களுக்கு பெரிய லாபங்கள் வரதை பார்க்கலாம். அப்புறமா அவங்களோட அண்ணன் முறையில் இருக்கிறவங்க, இல்லைன்னா அவங்க கூட பிறந்த சகோதரர், அண்ணா, அவங்க மூலமாலாம் இவங்களுக்கு பெரிய ஒரு அனுகூலமான செய்திகள் வரக்கூடிய ஒரு நல்ல பலனாக இருக்கும் இந்த ராகு கேத்து பயிற்சி. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மேஷராசிக்கு 5ஆம் இடத்துல கேத்து பகவான் போகிறார். 5 அப்படின்றது ஆழ்மனசு சொல்லலாம். ஸோ அப்போ அவங்கள அறியாமல் அவங்க ஆழ்மனசு ஒரு விதமான ஒரு ஆழ்ந்த நிலைமைக்கு போகும். ஒரு மாதிரி ஒரு காம்னஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஒன்றே என்ன அப்படின்னா அவங்களோட குழந்தைகள் கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் சற்று பாதிக்கும். குழந்தைங்க விஷயத்தில் இவங்களுக்கு பெருசாக ஒரு சந்தோஷத்தை இருக்காது. அதனால் அவங்கக்கிட்ட குழந்தைகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஹார்ஷான வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் குழந்தைகளோட மனசை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த இது உங்களுக்கு இதில் இந்த ராகு கேத்துவோட நல்ல பலன்களை கொடுத்தாலுமே அது சில தீய பலன்களையும் கொடுக்கும். அதாவது 11ஆம் இடத்துல ராகு போகிறதுனால என்ன பண்ணும், ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்துரும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணாமையே எல்லாத்துலேயும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் நிறைய அன்பிளான்டு ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. அது திடீர்னு ஒரு சர்க்கிளை கொடுக்கும். அதனால் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் கூட இருக்கிற உங்களோட ரிலேஷன்ஷிப்பை மட்டும் பாதிக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. இன்னொன்று, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்து விஷயங்கள் எதனா இருக்குது அப்படின்னா அது விஷயமாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். அது விஷயமாக ஒரு ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமை வரும். குலதெய்வம் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் தட்டி போகலாம், இல்லைனா டிலே ஆகலாம். அந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரும் உங்களுக்கு. வண்டி வாகனம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். என்ன ரெமெடி நீங்கள் பண்ணலாம், இதுக்கு என்ன தீர்வு, அந்த ராகு கேது பெயர்ச்சினால் வரக்கூடிய
தீய பலன்கள்லேருந்து நம்ம எப்படி வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம், அதே மாதிரி நல்ல பலன்களை வந்து எப்படி நம்ம அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தினமும் வந்து காயத்ரி ஜபம், அந்த காயத்ரி ஜபத்தை வந்து தினம் ஒரு 9 வாட்டியாவது நீங்கள் சொல்லிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் யோகா, மெடிடேஷன், ஆழ்நிலை தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தியானம், மூச்சு பயிற்சி, இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணும்போது உங்களோட மனசு வந்து ஒருநிலைப்படுவதை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கோவில்களில் வந்து கணபதி பூஜை, கணபதி ஹோமம், வீட்டிலேயே வந்து நீங்கள் வந்து கணபதி ஹோமம் இதெல்லாம் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த ராகு கேத்து பெயர்ச்சினால் வரக்கூடிய தீய பலன்கள்லேருந்து உங்களை பாதுகாத்துக்கலாம். அதே டைமில் ராகுவும் கேதுவும் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படுத்திக்கக்கூடியதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த ராகு கேது பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கொஞ்சம் சலனங்கள் இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாகும் அவங்களுக்கு. அதனால் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு சில முத்ராஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. யோகா, மெடிடேஷன் போகும்போது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மாணவர்களுக்கு வந்து அந்த மனசில் இருக்கிற அந்த பயம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கிறது மட்டும் இருக்கும். இந்த ஒரு வருஷம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை நீங்களே பூஸ்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா, முக்கியமான தேர்வு எழுதுகிற நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து பெரிய உதவியாக இருக்கும். முத்ராஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ரிஷபராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கேத்து வந்து ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல போக போகிறாரு. அதே ராகு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல போக போகிறார். இப்போ 10ஆம் இடத்துல போகக்கூடிய ராகு பகவான் என்ன பண்ணுவார் ரிஷபராசிக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து நிறைய ஒரு பெரிய growth கொடுப்பார். பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கும் அவங்களுக்கு தொழிலில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த தொழிலை வந்து விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை வந்து கொடுப்பாரு. உங்களோட பார்ட்னர்ஷிப் மூலமாக நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நல்ல growth இருக்கும். ஆனால் கண்ணு மூடிட்டு யாரையும் நீங்கள் நம்பாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா 4ல் போகிற கேத்து பகவான் என்ன பண்ணுவார், சில விஷயங்களில் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுப்பாரு. என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட கம்ஃபர்ட் வந்து குறையும். பூர்வீக சொத்துக்கள் வந்து ஏதாவது விற்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து பங்கு கம்மியாக கிடைக்கலாம். இல்லைனா சொத்து விற்க முடியாத நிலைமைக்கு கொண்டு போகலாம். குலதெய்வ வழிபாட்டில் வந்து ஏதாவது சின்ன தடங்கல்கள் வரலாம். இப்போ இருக்கிற வீட்டில் வந்து நீங்கள் எதனா வந்து ரெனோவேஷன் பண்ண போகிறீங்க, வீட்டை இடிச்சிட்டு கட்ட போகிறீங்க அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருந்தால் அதை கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. உங்களோட அம்மா வந்து கொஞ்சம் முடியாமல் இருக்காங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா அம்மாவோட உடல் நிலைமையில் வந்து கொஞ்சம் கவனம் வந்து அதிகமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து தாயோட உடல்நிலை பாதிக்கக்கூடிய இது எல்லாமே வந்து பொது பலன்கள் தானே தவிர அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட தசாபுக்திக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் வந்து மாறும். ஸோ 10ஆம் இடத்துல போகிற ராகு பகவான் வந்து ரிஷபராசிக்கு பெரிய நன்மையை செய்வார். கரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பெரிய நன்மைகளை கொடுப்பாரு. இவ்வளோ நாள் வந்து பதவி இல்லைன்னா அரசியலில் இருக்கிறவங்க வந்து பெரிய பதவியை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி ஒரு பதவியை வந்து கிடைக்கும். இப்போ ஏதாவது ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் அந்த மாதிரி கமிட்டி மெம்பர்ஸ் இந்த மாதிரி இருக்கீங்க, அதில் எதனா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து உங்களுக்கு வந்து மாற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு பேர், புகழ், பதவி எல்லாமே வந்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை வந்து ராகு பகவான் கொடுப்பாரு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு தன்மையை வந்து அது கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மேல் படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேல் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பை வந்து அந்த ராகு பகவான் கொடுப்பாரு. 4ல் இருக்கிற கேத்து பகவான் மட்டும் உங்களுக்கு வந்து உங்களோட கம்ஃபர்ட்ஸ், உங்களோட ஒரு சுகத்தை வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பார்.
மிச்சப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025ஆம் ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றது ரிஷப ராசிக்கு மிகவும் பெரிய நன்மைகளை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். ஸோ ஆனாலுமே வந்து சின்ன சின்ன உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ராகு கேதுவால். இந்த சின்ன பிரச்சனையிலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னா, தினமும் வந்து ஹனுமன் சாலிசாவை வந்து நீங்கள் வந்து சொல்கிறது மூலமாகவும், அப்படி இல்லை எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னா ஹனுமன் சாலிசாவை வந்து நீங்கள் டெய்லி கேட்கறது மூலமாகவும் இந்த ராகு கேது பெயர்ச்சினால் நடக்கக்கூடிய தீமையிலேருந்து உங்களை பாதுகாத்து அந்த ராகு கேதுனால் வரக்கூடிய நன்மையை வந்து நீங்கள் வந்து பூரணமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த ஒரு வருஷத்தில் இந்த ராகு கேது பெயர்ச்சியில் சரஸ்வதி வழிபாடு உங்களுக்கு பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டிலேயும் இருக்கும்போது நீங்கள் வந்து சரஸ்வதியை வந்து ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறது, சரஸ்வதிக்கு வந்து ஸ்லோகங்கள் சொல்லுவது, சரஸ்வதிக்கு நைவேத்தியம் படைக்கிறது, இந்த மாதிரி சரஸ்வதி பூஜையை வந்து நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து உங்கள் நாலேஜும் ஞானமும் வந்து அதிகமாகறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சியில் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் சரஸ்வதியை வந்து வழிபாடு பண்ணுறதும், தினமும் ஹனுமன் சாலிசாவை வந்து சொல்கிறதும் அல்லது கேட்டுட்டு வரதும் வந்து உங்களுக்கு பெரிய விதத்தில் நன்மையை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்கள் வந்து இப்போ செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பல்சிவ் டெசிஷன் எடுக்கக்கூடாது. அதாவது இம்பல்சிவ் டெசிஷன்னா சீக்கிரமாக எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் டெசிஷன் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வந்து கரியரை சூஸ் பண்ணணும் அப்படின்ற இருக்கிற வந்து மாணவர்கள் வந்து கொஞ்சம் யோசித்து உங்களோட பெரியவங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனுபவம் உள்ளவங்களோட அட்வைஸை கேட்டு அந்த அறிவுரையின்படி வந்து நீங்கள் வந்து உங்கள் கரியரை வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா நான் தப்பாக சூஸ் பண்ணிட்டேனோ அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பமும் ஒரு மாதிரியான ஒரு மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாத நிலைமையும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நல்ல அனுபவம் மிக்க உங்களோட பெரியவங்களை உங்களை கைடன்ஸ் உங்களோட மென்டர் அவங்களோட சொல்லுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அறிவுரையின்படி நீங்கள் வந்து டெசிஷன் எடுக்கிறது நல்லது மாணவர்களுக்கு.